வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் உங்கள் குமுதா மகேஷ். ரதியின் அப்பாவின் ஆபரேஷன் செலவுக்கு பணம் கொடுத்த தேவா அதற்கு பதிலாக தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்க, எப்படியாவது அப்பாவின் உயிரை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக தேவாவிடம் பணம் வாங்கி கொண்டு அவனை வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்ட ரதி தேவா கட்டிய தாலியை மறைத்து கொண்டு பிறந்த வீட்டிலேயே இருக்கிறாள். ரேணு தேவாவிடம் பேசி முடித்துவிட்டு ஃபோனை வைக்க ரதி வந்து கொண்டிருந்தாள். என்னடி இன்னைக்கு இவ்வளவு லேட்டாக வர்ற? ஃபோன் பண்ணினா ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற. அதான் தேவாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான் கேட்டேன், நீ அங்கே வந்திருக்கியான்னு என்றாள் ரேணு. நீ தேவாவுக்கு ஃபோன் பண்ணினியா? ஏண்டி அவருக்கு ஃபோன் பண்ணின? என்னமோ ஏதோன்னு அவர் இப்போ டென்ஷன் ஆகியிருப்பாரு. இன்னைக்கு அப்பாவுக்கு செக்கப் இருந்துச்சு, அம்மாவே கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. திடீர்னு காலையில் டாக்டர்கிட்ட பேசணும், அதனால் நீயும் வான்னு சொன்னாங்க. அதான் நானும் கூட போனேன். நீ ஃபோன் பண்ணும்போது நான் டாக்டர்கிட்ட ரூமில் இருந்தேன், அதான் ஃபோனை எடுக்கலை. அம்மாவையும் அப்பாவையும் ஆட்டோவில் வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் காலேஜ் வந்தேன். நீ என்னடானா அதுக்குள்ளே அவருக்கு ஃபோன் பண்ணி அவரையும் டென்ஷன் படுத்தியிருக்க என்று அவள் பேசி வாய் மூடுவதற்குள் தேவாவிடமிருந்து ரதிக்கு ஃபோன் வந்தது. பாரு, அவரே தான் கூப்பிடுறாரு என்றாள். பொண்டாட்டியை காணோன்னு புருஷன்கிட்ட கேட்டது ஒரு தப்பா? சீக்கிரம் ஃபோனை எடு, அப்புறம் இன்னும் டென்ஷன் ஆகிட போறாரு என்றாள் ரேணு. ரதி ஃபோனை எடுத்து பேசினாள். என்ன ஆச்சுமா, நீ காலேஜ் வரலன்னு ரேணு ஃபோன் பண்ணினா? அக்கறையாக கேட்டான் தேவா. அவன் குரலில் கொஞ்சம் படபடப்பும் இருந்தது. ரதி அப்பாவின் செக்கப் விஷயத்தை அவனிடம் கூறினாள். ஓகே, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று அவனிடம் 10 நிமிடங்கள் பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள் ரதி. கொடுத்து வச்சவதாண்டி நீ, இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு என்றாள் ரேணு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணாத, அவர் டென்ஷன் ஆகிடுவார். இந்த சதீஷ் விஷயம் வேற வீட்டில் ஓடிட்டுருக்கு, வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு அவர் நினச்சிக்குவார் என்றாள் ரதி. இனிமே உன் பர்மிஷன் இல்லாமல் உன் புருஷனுக்கு ஃபோனே பண்ண மாட்டேன், போதுமா என்றாள் ரேணு. சரி வா, கிளாஸுக்கு நேரமாச்சு என்று இருவரும் வகுப்பறைக்குள் சென்றார்கள். ரதியும் ரேணுவும் அலுவலகத்தில் இருந்தார்கள். அன்று சம்பள நாள். மாலை வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் ஒவ்வொருவராக சென்று சம்பளத்தை வாங்கி சென்றார்கள். எப்படியோ இன்னையோட இந்த ஆஃபீஸுக்கும் இந்த ஜொல்லு மேனேஜருக்கும் குட் பை என்று ரேணு சொல்ல இருவரும் யாருக்கும் தெரியாமல் சிரித்து கொண்டார்கள். எல்லோரையும் அழைத்து சம்பளம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் ரதியையும் ரேணுவையும் பியூன் வந்து கூப்பிடவே இல்லை. அலுவலக நேரம் முடிந்து மேனேஜரும் கிளம்பி அறையை விட்டு வெளியே வர ரேணுவும் ரதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவர் பின்னாலேயே சென்றனர். சார், என்னோட சம்பளம் என்று ரேணு கேட்க, நீங்கள் 2 பேரும் சம்பளம் வாங்கலையா என கேட்டவர் திரும்பவும் உள்ளே சென்று சம்பள பட்டியலில் பெயர்களை பார்த்தார். சம்பளத்துக்காக ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பின பேரில் உங்கள் 2 பேருடைய பேருமே விடுபட்டுருக்கே. நீங்கள் புதுசாக சேர்ந்ததால் அக்கௌண்ட் செக்ஷனில் உங்கள் பேரை சேர்த்து அனுப்பாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே நான் உங்கள் 2 பேருடைய பேரையும் சேர்த்துடுறேன். நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் வந்துடும் என்றார் மேனேஜர். ஏன் சார் பேரை சேர்க்காமல் விட்டாங்க என்றாள் ரேணு. ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கும். இப்போ என்ன, உங்கள் 2 பேருக்கும் பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? நானே என் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறேன் என்றார் அவர். வேண்டுமென்றே இவர்கள் பெயரை சேர்க்காமல் விட்டது அவர்தான் என்ற உண்மை இவர்கள் இருவருக்கும் தெரியாதாயிற்றே. இல்லை சார், வேண்டாம், அவசரமெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நாளைக்கே சம்பளத்தை வாங்கிக்கிறோம் என்று கூறிவிட்டு கிளம்பினார்கள். என்னடி நாளைக்கும் வரணுமா என்றாள் ரேணு. சரி விடு, நாளைக்கு ஒரு நாள் தானே என்றாள் ரதி. அடுத்த நாள் ரேணு கல்லூரிக்கு வரவில்லை. ரதி அவளுக்கு ஃபோன் செய்த போது அவளுடைய அம்மா தான் ஃபோனை எடுத்தார். அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் அவங்க அப்பா அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு என்றார். அன்று ரதி மட்டும் ஆஃபீஸுக்கு சென்றாள். மேனேஜரை பார்த்து இருவரின் சம்பளத்தையும் வாங்கி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று. ஆனால் அலுவலகத்தில் மேனேஜர் இல்லை. அவருக்கு ஃபோன் செய்து சொல்லிவிட்டு சம்பளத்தை அக்கவுண்டன்ட் கிட்ட வாங்கிட்டு போயிடணும் என்று நினைத்தவள் மேனேஜருக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ சார், நான் ரதி பேசுகிறேன் சார், எனக்கும் ரேணுக்கும் சம்பளம் இன்னைக்கு கொடுக்கறதா சொன்னீங்க என்றாள். எனக்கு ஒரு அவசர வேலை, அதான் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலை. நீங்கள் 2 பேரும் என்னோட வீட்டுக்கு வந்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுங்க என்றார் அவர்.
தான் ரெடியாக டைப் செய்து வைத்திருந்த ரெசிக்னேஷன் லெட்டரை எடுத்து வைத்துக்கொண்டு ரேணுவிற்கு ஃபோன் செய்தாள் ரதி. மேனேஜர் வீட்டுக்கு வந்து சம்பளத்தை வாங்கிக்க சொல்கிறாருடி, என்ன செய்யறது என்றாள். வீட்டுக்கா? வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நீ பேசாமல் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடு, நானும் நாளைக்கு வந்துடுவேன் என்றாள் ரேணு. இல்லடி, மேனேஜர் வீடு இங்கே தான், நடந்து போனாவே 10 நிமிஷம்தான். வீடுங்கிறதால கண்டிப்பாக வீட்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தோணுது என்றாள் ரதி. ரேணு வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் ரதி இந்த ஆஃபீஸ்க்கு இன்னையோட முழுக்கு போட்டுறணும் என்ற நினைப்பில் சம்பளத்தை வாங்கி கொண்டே போய்விடுவது என முடிவு செய்து மேனேஜர் அனுப்பிய வீட்டு முகவரியை பார்த்துவிட்டு நடக்கத் தொடங்கினாள். மேனேஜரின் வீட்டில் அவர் மனைவி மற்றும் மகன் ஊரில் யாரோ உறவினரின் திருமணத்திற்கு சென்றிருக்க மேனேஜர் 4-5 ஊதாரி நண்பர்களுடன் சேர்ந்து குடித்து கும்மாளமிட்டு கொண்டிருந்தார். இன்னைக்கு யாரோ ஒரு அழகான பொண்ணு வர போறதா சொன்னியே, கண்டிப்பா வருவாளா என்று போதையில் ஒருவன் கேட்க, கண்டிப்பா வருவா என்று மேனேஜரிடமிருந்து பதில் வந்ததும் எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்கள். அவளோட போட்டோ இருந்தா காட்டு என்று ஒருவன் கேட்க, மேனேஜர் தன்னுடைய போனில் இருந்த ரதியின் போட்டோவை எடுத்து காட்ட வாயை பிளந்து கிறக்கமாக போட்டோவை பார்த்தவர்கள் எச்சில் விழுங்கினார்கள். பின் ஒவ்வொருவராக போனை வாங்கி என்ன அழகுடா என்று அவள் மேனியை அணு அணுவாக ரசித்து கொண்டிருந்தனர். ரதி மேனேஜர் வீடு இருக்கும் தெருவை அடைந்து விட்டாள். ஃபோன் அடித்தது. தேவாதான் அழைத்திருந்தான். சாலையின் ஓரமாக நடந்து கொண்டிருந்தவள் ஃபோனை காதில் வைத்தபடியே நடந்தாள். எங்க இருக்கு செல்லம்மா, வீட்டுக்கு வர்றியா ஏக்கமாய் கேட்டான் தேவா. நான் தான் நேத்தே வரும்போது சொன்னனே நாளைக்கு வரமாட்டேன், அதுக்கு அடுத்த நாள் தான் வருவேன்னு, மறந்துட்டிங்களா என்றாள் ரதி. ஆமாம் நீ சொன்ன, ஆனால் எனக்கு என்னவோ சாயங்காலத்துலேருந்து உன்னை பார்க்கணும்னு மனசுக்கு தோணுது, அதான் கேட்டேன். இப்போ நீ எங்கே இருக்க? ஆஃபீஸில் தானே? அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன். என் கூட ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் உன்னை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான். சிரித்தாள் ரதி. ஏய், எதுக்கு இப்போ சிரிக்கிற என்றான் தேவா. பின்ன சிரிக்காமல் என்ன செய்யறது? ஒரு காஃபி குடிக்க 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்காக 10 கிலோமீட்டர் அங்கே இருந்து இந்த டிராஃபிக்கில் வரீங்களா என்றாள் ரதி. என் கூட இருக்கிற அந்த 10 நிமிஷம் உனக்கு வேணும்னா சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் என் இதயத்தில் கல்வெட்டாய் வைத்து காப்பேனடி என்றான். என்ன இது, கவிதையா என்றாள் ரதி. அப்படி கூட வச்சுக்கலாம் என்றவன், சரி நீ உங்கள் ஆஃபீஸ்கிட்டேயே இரு, 20 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் என்றான். சரி வாங்க என்ற ரதி மேனேஜரிடம் சம்பளம் வாங்கி கொண்டு திரும்பவும் ஆஃபீஸுக்கே போய்விடலாம். 10 நிமிட நடைதானே, அதற்குள் தேவா வந்து விடட்டும் என நினைத்தவள் தேவாவிடம் பேசிவிட்டு ரேணுவிற்கு ஃபோன் செய்தாள். ரேணு, நான் மேனேஜர் வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டேன், நம்ம ஆஃபீஸ்லேருந்து 10 நிமிஷம்தான், உன்னோட சம்பளத்தையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கே போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அந்த ஆளுக்கிட்ட என்னோட சம்பளத்தை ரதிக்கிட்டேயே கொடுத்துடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, அப்போ தான் அந்த ஆள் நம்புவான் என்றாள் ரதி. ரதி, எனக்கு என்னவோ எதுக்கு ரிஸ்க்குன்னு தோணுது என்றாள் ரேணு. அதெல்லாம் ஒரு ரிஸ்க்கும் இல்லை, நீ பயப்படாத என்றாள் ரதி. சரி, நீ வேற அந்த ஆள் வீட்டு பக்கம் போயிட்டேன்னு சொல்கிற, சரி பேக்கில் பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கியா என கேட்டாள் ரேணு. இருக்குடி, பேக்கில் வச்சிருக்கேன் என்றாள் ரதி. சரி, அந்த ஆள் வீட்டு லொக்கேஷனை எனக்கு அனுப்பு, அதோட நீ அந்த ஆளுக்கிட்ட பணத்தை வாங்கினதும் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணு என்றாள் ரேணு. சரி என்று ஃபோனை வைத்த ரதி மேனேஜரின் வீட்டு வாசலின் முன் நின்றிருந்தாள். அதே நேரத்தில் தேவாவும் ரதியை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பியிருந்தான். அவன் காரை எடுத்ததும் ஜோகியும் ஓடி வந்து காரில் ஏறிக்கொண்டான். மேனேஜரின் வீட்டிற்கு முன் இருந்த அந்த பெரிய கேட் திறந்துதான் இருந்தது. கேட்டை திறந்து உள்ளே சென்றாள். வெளியில் 4 ஜோடி காலணிகள். நல்ல வேளை வீட்டில் அவர் மட்டும் இல்லை, கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க என்று காலணிகளை வைத்து மனதை சமாதானப்படுத்தி கொண்டு அழைப்பு மணியை அடித்தாள் ரதி. சில நொடிகள் காத்திருப்புக்கு பின் கதவு திறந்தது. மேனேஜர் தான் கதவை திறந்தார். கைபனியன் லுங்கி அணிந்து சாதாரணமாக காணப்பட்டார். ரதியை பார்த்ததும் உள்ள வாங்க ரதி என்று கூறிவிட்டு வெளியே கண்களை ஓடவிட்டார். அவர் ரேணுவைத்தான் தேடுகிறார் என்று நினைத்த ரதி, சார் ரேணுவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வரல, அவளோட சம்பளத்தையும் என்னையே வாங்கிட்டு வர சொன்னா என்றாள். அதனால் என்ன, தாராளமாக வாங்கிட்டு போங்க, உட்காருங்க, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் என்றார்.
இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சேலரி கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் என்றாள். என் வீடு வரைக்கும் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனால் எப்படி என்றவர், மஞ்சு, வந்திருக்கிறவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தார். உட்காருங்க என்றார் மீண்டும். மஞ்சு என்றால் அது மேனேஜரின் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் ரதி. டேபிளில் இருந்த தட்டில் பாதாம், முந்தரி, வேர்க்கடலை என்று இறைந்து கிடந்தது. உள்ளே இருந்து மேனேஜரின் வயதை ஒத்த ஒருவர் ரதியை குறுகுறுவென பார்த்தபடியே ஜூஸை கொண்டு வந்தார். இவன் என் வீட்டு வேலைக்காரன், பேரு மஞ்சுநாத், நான் சுருக்கமாக மஞ்சுன்னு தான் கூப்பிடுவேன் என்றார் மேனேஜர். சரி, ஜூஸை குடித்துவிட்டு உடனே சம்பளத்தை வாங்கி கொண்டு போய்விடலாம் என்ற நினைப்பில் ஜூஸை வாங்கி குடிக்கத் தொடங்கினாள் ரதி. நின்று கொண்டிருந்த மேனேஜர் மெதுவாக ரதியின் பக்கத்தில் அவளை உரசி கொண்டு உட்கார்ந்தார். இதை எதிர்பார்க்காத ரதி என்ன செய்வதென்று தெரியாமல் அவசரமாக சற்று நகர்ந்து உட்கார முயல கையில் இருந்த ஜூஸ் அவள் மேல் சிறிதளவு சிந்தியது. வேக வேகமாக ஜூஸை குடித்தவள், சார், சேலரி கொடுங்க, இல்லைனா நான் கிளம்புறேன், நாளைக்கு ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிறேன் என்றாள், ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து. நீ வருவேன்னு சம்பளத்தை இதோ கவரில் போட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன் என்று டிவி மேல் இருந்த ரதி ரேணுகா என்று பெயர் எழுதிய 2 கவர்களை கை நீட்டி காட்டினார் மேனேஜர். என்னம்மா, துணியிலெல்லாம் ஜூஸ் கொட்டியிருக்கு போல இருக்கே என்று அவள் நெஞ்சில் அவன் கை வைத்து தடவ, சார், கையை எடுங்க, என்ன பண்ணுறீங்க என்று அவன் கையை தட்டிவிட்ட ரதிக்கு லேசாக தலை சுற்றுவது போல இருந்தது. ரேணுகா சொன்ன மாதிரி இங்கே வராமையே இருந்திருக்கலாம், சம்பளத்தை நாளைக்கு ஆஃபீஸில் போய் வாங்கியிருக்கலாம் என்று முதன்முறையாக அவள் மூளைக்குள் சிறிய பயம் எட்டி பார்த்தது. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லை போல இருக்கே. தலையை வேகமாக ஆட்டி தன்னை நிலைப்படுத்தி கொள்ள முயற்சித்தாள் ரதி. இவன் கொடுத்த அந்த ஜூஸை குடிச்சிருக்க கூடாதோ? அவளுடைய உள்ளுணர்வு யோசிக்க வைத்தது. லேசாக தலை சுற்றலும் மயக்கமும் வருவது போல இருக்க தேவாவின் முகம்தான் அவள் கண்முன் வந்தது. பார்க்க வருகிறேன் என்றாரே, ஆனால் ஆஃபீஸ் வாசலில் அல்லவா காத்திருப்பார்? அவரை இங்கேயே வர சொல்லி இருக்கலாம். சமயோஜிதமாக யோசித்தவள், சார், நான் ஒரு நிமிஷம் ரேணு கிட்ட உன்னோட சம்பளத்தையும் நானே வாங்கிட்டு வர்றேன்னு ஒரு மெசேஜ் போட்டுடுறேன் என்று லேசான மயக்கத்தில் வாய் குளறியபடியே பேச, சொல்லு 2 சம்பளம் என்ன, 4 பேர்த்தோட சம்பளமாக சேர்த்து கொடுக்குறேன், நீ ஒன்று கவலைப்படாத என்று நிற்க முடியாமல் இருந்தவளை இடுப்பை பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் உட்கார வைத்தான் மேனேஜர். ரதியின் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. எப்படியோ வாட்ஸ்அப்பை திறந்து மேனேஜர் வீட்டு லொக்கேஷனை தேவாவுக்கு ஷேர் செய்து விட்டாள். ஆனால் அவளால் எதுவுமே டைப் செய்ய முடியவில்லை. கைகள் துவள ஃபோன் கையிலிருந்து விழுந்தது. பேட்டரி தனியாக கழண்டு விழுந்தது. அறையில் இருந்த மற்றவர்களிடம் தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டி எல்லாம் ஓகே என்று சைகை செய்து கொண்டிருந்தான் மேனேஜர். ரதியின் ஃபோன் கீழே விழவும், ஃபோன், என்னோட ஃபோன் என்றாள். கலந்து கிடந்த ஃபோனை எடுத்த மேனேஜர், ஆஃப் ஆயிருச்சு, இதுவும் நல்லதுதான், நமக்கு ஒரு வேலை மிச்சம் என்று ஃபோனை எடுத்து டிவி ஸ்டாண்டின் மேல் வைத்தான். இன்னும் சிறிது நேரம் விட்டால் முழுவதும் மயங்கி விடுவோம் என்ற பயத்தில் ரதி தன் பேக்கில் இருந்த அந்த ஸ்ப்ரேயை தேடினாள். அவள் அருகில் வந்த மேனேஜர் அவள் சேலை முந்தானியில் கை வைத்த நேரத்தில் ரதி பையில் இருந்த ஸ்ப்ரேயை அவன் முகத்தில் அடிக்க அவன் அங்கேயே நிலை தடுமாறினான். சத்தம் கேட்டு உள்ளே இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் கால் தரையில் நிற்காத அளவுக்கு குடிபோதையில் இருந்ததால் ரதி அவர்களுக்கு ஸ்ப்ரேயை அடிப்பது ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அதற்குள் லேசாக இருட்ட ஆரம்பித்திருந்தது. மது அருந்தாமல் நல்ல நிதானத்தில் இருந்த மஞ்சுநாத் மட்டும் அவளிடமிருந்த ஸ்ப்ரேயை தட்டி விட்டதில் அது அரைகுறையாக அவன் முகத்தில் பட்டது. அவன் முழுமையாக நிலை தடுமாறவில்லை. அரைகுறை எரிச்சலில் இருந்தவன் அவளை துரத்த வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தவள் கால் போன போக்கில் ஓடினாள். அது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பக்கத்தில் இருந்த காலனி என்பதால் அதிகமாக மரங்கள் வளர்ந்து காடு போல இருந்தது. அங்கு மக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. எப்படியாவது அவனிடமிருந்து தப்பித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ரதியின் மூளையை வேகமாக செயல்பட வைக்க
அட்ரீனலின் சுரபி ஏக்குத்தப்பாய் வேலை செய்ய இதயம் படபடவென அடித்து கொண்டது. அவள் கால்கள் தன் பலம் கொண்ட மட்டும் வேகமாய் ஓடியது. என்ன, இவ மேனேஜர் வீட்டுக்கு போறேன்னு போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஃபோன் பண்ணுன்னு சொன்னேனே, ஃபோனே பண்ணல. ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சிட்டாளா? பேசாம நாமே ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்று ரேணு அவள் போனை கையில் எடுத்தாள். ரதியை பார்க்கும் சந்தோஷத்தில் தேவா ஏற்கனவே அலுவலக வாசலில் வந்து காத்திருந்தான். மழை லேசாக தூறல் போட ஆரம்பித்திருந்தது. இன்னும் ஆபீஸ்க்குள்ள இருக்கா? 5 நிமிடம் காத்திருந்தவன் பாக்கெட்டில் கைவிட்டு தன்னுடைய மொபைல் போனை எடுத்து ரதியின் நம்பருக்கு போன் செய்தான். போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று கணினி பெண் ஆங்கில மொழியில் கூற யோசனையுடன் தன் ட்ரிம் செய்த தாடியை தடவினான் தேவா. போன் இப்பதானே பேசினா, அதுக்குள்ள ஸ்விட்ச் ஆஃபா? ஒருவேளை சார்ஜிங் இல்லாம போன் ஆஃப் ஆயிருக்குமோ? அவள் கொடுத்த ஆபீஸ் விசிட்டிங் கார்டை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்தவன் அலுவலகத்தின் பெயரை ஒரு முறை சரிபார்த்து கொண்டு உள்ளே நுழைந்தான். உள்ளே யாரோ 2 ஆண்கள் மட்டும் கணினியில் வேலை செய்து கொண்டிருக்க தேவாவின் கண்கள் ரதியை தேடியது. யார் சார் பார்க்கணும்? உள்ளே இருந்து பியூன் வந்தான். இங்க ரதி ரேணுகான்னு 2 பேர் வேலை செய்கிறாங்களே, அவங்க. ரேணுகா மேடம் இன்னைக்கு வேலைக்கு வரல, லீவு. ரதி மேடம் போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு என்றான் பியூன். என்ன ஆபீஸ் கிட்ட வர சொல்லிட்டு இவ எங்க போனா? இவ ஒருவேளை மழை வர்ற மாதிரி இருக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ? அப்படியே போனாலும் கால் பண்ணி சொல்லிட்டு தானே போவா. நான் வந்து இங்க வெயிட் பண்ணும்போது அவ சொல்லாம போக மாட்டாளே. ஒருவேளை மெசேஜ் ஏதாவது பண்ணியிருக்காளோ யோசித்தவன் ஆஃபில் இருந்த இன்டர்நெட்டை ஆன் செய்ததும் அவன் எதிர்பார்த்தது போலவே கிளிங் என்ற சத்தத்தில் ரதியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. தேவா அதை திறந்து பார்த்தான். அதில் லொகேஷன் ஷேர் செய்யப்பட்டு இருந்தது. என்ன இது, மொட்டைய லொகேஷனை போட்டிருக்கா? மெசேஜ் எதுவுமே இல்லையே, இது எந்த லொகேஷன்? தேவா மேப்பை பார்த்து கொண்டிருந்தான். ரேணுவும் ரதிக்கு ஃபோன் செய்ய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வந்தது. ரேணுவிற்கு மனது படபடப்பானது. மீண்டும் மீண்டும் அவள் ரதி நம்பருக்கு முயற்சிக்க அதே பதில்தான் வந்தது. ஒரு முறையாவது அந்த கணினி பெண்ணின் ஸ்விட்ச் ஆஃப் குரலுக்கு பதிலாக ரதியின் குரல் கேட்காதா என்ற நட்பாசையில் மீண்டும் மீண்டும் முயற்சித்து பார்த்தாள் ரேணுகா. ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிருக்கலாமோ என்ற எண்ணம் தோன்ற ரதியின் அம்மாவின் எண்ணிற்கு அழைத்தாள் ரேணு. அம்மா, ரதி இருந்தா கொடுங்க என்றாள். ரதியா? அவ இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஆமா, 2 பேரும் தானே வேலைக்கு போயிருப்பீங்க. அவ நம்பருக்கு ஃபோன் பண்ணாம எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற என்றாள் ஜானகி. ரேணுவிற்கு தூக்கி வாரி போட்டது. இல்லம்மா, அவளும் நானும் இன்னைக்கு நைட்டு சேர்ந்து ஒன்னா படிக்கலான்னு பேசி வச்சிருந்தோம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகலை. அதான் அவ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வராளான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணினேன். அவள் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு, அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் என்று சமாளித்தாள் ரேணு. ஓ, அப்போ நீ இன்னைக்கு வேலைக்கும் போகலையா? அவள் ஃபோனு ஏன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு? சார்ஜ் போடாமல் வச்சிருப்பாமா, மழை வேற வருதில்ல, அதான் எங்கேயாவது மழைக்கு ஒதுங்கி நின்றுப்பா என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் ரேணுகா. ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா, வீட்டுக்கும் போகல. கணேஷ் சொன்ன மாதிரி அந்த மேனேஜர் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பானோ? அவங்க வீட்டில் சொன்னால் ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு திட்டுவாங்க. என்ன செய்யறது யோசித்த ரேணு தேவாவிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லலாமா என யோசித்தாள். ரதி வேற தேவாக்கு ஃபோன் பண்ணினா திட்டுவாளே, அவரை ஏன் டென்ஷன் படுத்துறேன்னு அன்னைக்கு ஃபோன் பண்ணினதுக்கே பயங்கரமாக திட்டினா. இருட்டு வேற ஆயிருச்சு, திட்டுதானே, திட்டுனா திட்டட்டும் என்று நினைத்து கொண்டு தேவாவிற்கு ஃபோன் செய்தாள் ரதி. ஒரே ரிங்கில் ஃபோனை எடுத்தான் தேவா. ரேணு, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். ரதி வீட்டுக்கு போயிட்டாளான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா என்றவன் தான் ரதியை சந்திக்க வந்ததை பற்றியும், ரதி ஆஃபீஸ்லையும் இல்லை, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு என்று ரேணுவிடம் கூற, அது அந்த விஷயமா தான் உங்களுக்கு நானும் ஃபோன் பண்ணினேன் என்று மேனேஜரின் சபல புத்தியை பற்றியும், சம்பளம் வாங்க தான் சொல்ல கேட்காமல் ரதி தனியாக மேனேஜரின் வீட்டிற்கு போனதை பற்றியும் தேவாவிடம் கூறினாள் ரேணு. கோபத்தில் தேவாவின் முகம் சிவந்தது. படிக்கிறீங்கல்ல, அறிவில்லை என்றான் சூடாக. அப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரதி எனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கா. ஒருவேளை நான் வரட்டும்னு மேனேஜர் வீட்டுக்கிட்டேயோ வெயிட் பண்ணுறாளோ என்னவோ. சரி, நான் போய் பார்க்குறேன். அவங்க வீட்டில் எதுவும் சொல்ல வேண்டாம், ரதி உங்கள் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லி சமாளிச்சுக்கோங்க
என்றான் ரேணுகாவிடம். ரேணு அதைத்தானே செய்திருந்தாள். தேவா ப்ளீஸ் சீக்கிரமா போய் பாருங்க என்றாள். தேவா போனை கட் செய்துவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மழை தூறல் வேறு அதிகமாக இருக்க, கூடவே மயக்கத்தில் கண்கள் சொருக, அதற்கு மேல் ஓட முடியாமல் உடல் ஒத்துழைக்க மறுக்க கால்கள் பின்னிக் கொண்டது. அரை மயக்கத்தில் அங்கு இருந்த மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள் ரதி. அவனிடமிருந்து தப்பித்து வந்து விட்டோமா, இல்லை பின்னாலேயே வந்து விடுவானா என்ற எண்ணம் மனதிற்குள் திகிலை மூட்ட மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. கண்களை மூடி மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். தேவா 2 நிமிடத்தில் அந்த லொகேஷனை அடைந்து விட்டான். காரை நிறுத்திவிட்டு ரதி வெளியில் இருக்கிறாளா என்று தேடினான். அவளை காணவில்லை. வீட்டிற்குள் ஓடினான். 4-5 பேர் குடிபோதையில் மயக்கத்தில் கிடக்க அவர்களை உதைத்துவிட்டு ஒருவனின் சட்டையை பிடித்து, ஏய் ரதி எங்கடா சொல்லு என்று அவன் கழுத்தை நெரித்தான் கோபத்தில். ஆனால் அவனோ பேசும் நிலைமையிலேயே இல்லை. ரதி ரேணுவின் பெயரில் இருந்த சம்பள கவர்கள் உள்ளே பணத்தோடு இருந்தது. சம்பளத்தை வாங்காமையே போயிருக்கா அப்படின்னா? பக்கத்தில் அவள் போன் உடைந்து கிடந்தது. சிம்மை எடுத்துக்கொண்டான். வீட்டின் ஒரு அறையாக ரதி ரதி என்று கத்திக்கொண்டே தேடினான். கூடவே ஜோகியும் தேடினான். வீட்டின் சோஃபாவின் மேல் ஏறி மோப்பம் பிடித்த ஜோகி வீட்டிற்கு வெளியே ஓடினான். அவன் பின்னாலேயே தேவாவும் ஓடினான். ஜோகி உனக்கு தெரியுமா ரதி எந்த வழியா போனான்னு என்று தேவா கேட்க, ஜோகி ரதி ஓடிய அதே பாதையில் ஓடினான். தேவாவும் கூடவே ஓடினான். இரத்த அழுத்தம் எக்கு தப்பாக அதிகரிக்க அந்த மழை தூறலிலும் அவனுக்கு வியர்க்கத் தொடங்கியது. அவன் உடல் முழுவதுமாக நனைந்திருந்தது. எதை கண்டுமே அஞ்சாத அந்த 6 அடி ஆண்மகனுக்கு இன்று வந்த பயம் மிகவும் புதியது. தன் அன்பு அம்மாவை பிரிந்தது ஒரு காலம். அதே போல உயிருக்கு உயிரான தன் மனைவியை இழந்துவிடும் சூழ்நிலை வந்துவிடுமோ என்று அவன் மனது அவனுக்கு பயம் காட்ட, ஓடி ஓடி களைத்தவன் ஆங்காங்கே நின்று ரதி ரதி என்று தன் உயிரின் அடியிலிருந்து குரல் கொடுக்க, பதில் எதுவும் வராமல் போகவே கைகள் நடுங்கியது. கண்களில் வந்த கண்ணீர் மழை நீரோடு கலந்து அவன் வாயில் உப்பு கரித்தது. ஓடிக்கொண்டே இருந்த ஜோகி திடீரென்று ஓரிடத்தில் நின்றான். அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்தான். என்னடா நின்னுட்ட? ரதியை கண்டுபிடிச்சிட்டியா? இங்குதான் இருக்காளா என்று தன் மனைவியை பார்த்துவிடும் ஆர்வத்தில் அந்த இடமெல்லாம் சல்லடை போட்டு தேடினான் தேவா.